வணக்கம். இன்று பார்க்க இருக்க தலைப்பு வந்துட்டு நோய்கள் எங்கிருந்து வருகிறது, அதன் இடங்கள். அதுபோன்ற நோய்கள் எங்கு சரியாகும், அதன் இடங்கள். முதலில் நாம் பார்க்கக்கூடியது நோய்கள் எங்கு இருந்து வருகிறது. சாதாரணமாக முதலில் நாம் சொல்லிக்கொள்வது தண்ணீர் தான். ஆகவே தண்ணீரை எப்போதுமே வடிகட்டி குடிக்க வேண்டும், சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறார்கள்? மூடி வைத்த பாத்திரத்தில் இருந்து தான் நாம் தண்ணீரை குடிக்க வேண்டும், பிறகு சுட வைத்து குடிக்க வேண்டும். இதுதான் காலங்காலமாக சொல்லிக்கொண்டு வருகிறது. ஆனால் அதுபோக குடி தண்ணீர் என்பது நாம் அது நல்லபடியாக சுத்தம் செய்து வடிகட்டி, சில பேர் அதில் துளசி கூட போடுவாங்க, சில மூலிகைகள் போடுவாங்க, குடிக்கிறதுக்காண்டி கரிஞ்சீரகம் போடுவாங்க. ஒவ்வொரு மூலிகையும் போட்டு குடிப்பார்கள், அதனுடைய பலன்களும் கிடைக்கும் இல்லையா? அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய இது அதை ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். ஆனால் இந்த நோய் எங்கேருந்து வருகிறது என்று கேட்கும்போது, நாம் வீடுகளில், தெரு ஓரங்களில், நாம் கழிவு தண்ணீரில் வெளியே சென்று போகும் அல்லவா, அந்த தண்ணீர் நீராக ஓடி சரியாக போய்கொண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதன் கெட்டி கிடக்குமானால் அதன் மூலம் ஈ, கொசு, இப்படி பெருச்சாளிகள், இப்படி பல்வேறு கெட்டி கிடக்கிற தண்ணியில் இருந்து தான் முதல் வியாதிகள் வர தொடக்கமாகிறது. அப்போ குழந்தைகள் அந்த இடத்துல போய் விளையாடும்போது அந்த மணல் பட்டோ, அது மணல் பட்ட உடனேயே மணலில் ஓத்துக்கூடாமல் முதல்ல சொறி, சரங்கு, இந்த மாதிரி நோய் வரும். சில பேர் அதை கூட தாக்கி பிடிக்காதவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அப்போ ஊசி போடுவாங்க, சில பேருக்கு அது ஒத்துக்கிடாது. இப்படி படிப்படியாக நோய்கள் வரும். ஆகவே கெட்டி கிடக்கிற தண்ணீரை எப்போதும் கெட்டி கிடக்காமல் இருக்க ஏற்பாடு செய்தாலே அதனிலிருந்து நோய்கள் இருந்து நாம் காப்பலாம் என்று இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறேன். ஆக தண்ணீர் மூலம்தான் நோய்கள் வருகிறதா என்று அழுத்தவில்லை, இதுவும் ஒரு காரணம் என்ற அடிப்படையில் உணர்த்துகிறேன். ஆகவே நோய்கள் எப்படி சரியாகும் என்று பார்த்தால், கெட்டி கிடக்காத வெள்ளமாக நாம் பார்த்து கொண்டால் போதும். சாதாரணமாக தண்ணீர் குடிக்கிறோம், தண்ணீர் குடித்தது ஃபுல்லாக குடிக்கிறோமா? இல்லை, குடிச்சிட்டு பாதி வச்சிருக்கோம். திருப்பி மறுநாள் கூட, இல்லை நைட்டு கூட அதை மறுபடியும் குடிக்கிறோம். இது நோய் தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதை மூடி வைக்கணுமா இல்லையா? வைக்கிறது இல்லை. அப்போது இப்படியும் நோய் வரங்களுக்கு அதில் பாய்சன் வரும். காற்றின் மூலமாக ஏதாவது ஒரு பள்ளியோ ஒரு இதோ மோந்துட்டு போயிருக்கும், தெரியாது மேபி. அதனால் அந்த மாதிரி தண்ணிகளும் குடிக்க முடியாது. ஆகவே நோய்கள் தீர்க்கக்கூடியதும் நாம் தான், சுத்தமாக இருப்பதும் நாம் தான். ஒரு முகம் நல்லா இருக்கிறது என்றால் அந்த காரணம் நம்ம போட்டு வச்சு வைக்கிறோம் இல்லையா? அதான் அழகு. அதுபோலத்தான் நோய்களும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கே தவிர மருந்து வேறு எங்கேயும் இல்லை. எந்த மருத்துவமனைக்கு போக தேவையில்லை. ஆக நாமளுக்கு கொடுத்துருக்க வேலையை நாம் ஒழுங்காக செஞ்சிட்டாலே இந்த நாட்டில் பாதி நோய்கள் குறைஞ்சிடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நோய் காப்பகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வைத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.